ஒரு பூரி கூட உங்களுக்கு சப்பையாக வராதுங்க. இந்த மரத்தில் மாவு வந்து பிசைஞ்சு எடுத்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு புசு புசுன்னு தான் வருங்க. பாருங்க, எல்லா பூரியும் சுட்டு எடுத்தாச்சுங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சாலும் அமுந்து போகாமல் அப்படியே தான் இருக்குங்க. நம்மளுக்கு சுட சுட நல்லா புசு புசுன்னு பூரியும் மசால் கிழங்கும் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க.